இந்த ஊரிலே பார்த்தீர்கள் என்றால் பெயருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இருப்பார். பொறுக்கியாக ஊரை சுற்றுகின்ற பரதேசியாக இருப்பவன் சீமான் என்று பெயர் வைத்துக் கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான ஈவிகே இளங்கோவன் வந்து பொறுக்கி பரதேசி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. சரி, உண்மையாலுமே பொறுக்கி பரதேசி வந்து யாரு, அப்ப வந்து ஈவிகே இளங்கோவனுக்கு வந்து என்ன பேரு அப்படிங்கிறத பற்றி அந்த காணையில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஈவிகே இளங்கோவன் வந்து பேசுகிறாரு, இந்த மாதிரி கண்ணு தெரியாதவன்லாம் கண்ணாயிரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறான், அது மாதிரி பொறுக்கி பரதேசி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சீமான்னு சொல்லி பேர் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை வந்து மிக கேவலமாக கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. சரி, பொறுக்கி அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானை இவர் வந்து சொல்கிறார் இல்லையா, அப்போ இவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வந்து எழும்புது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மேயர் வந்து சாரதா அப்படிங்கிறவங்க இவருக்கு வந்து சால்வை போத்த வர்றாங்க. அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த சாரதா மேடத்தை பார்த்து, என்ன சாரதா நேற்றை கூட இன்றைக்கி வந்து கலர் வந்து அதிகமாக இருக்க, கலர் வந்து அதிகமாகிட்ட, நல்லா அழகாயிட்ட, ஜொலிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. பொறுக்கி வந்து எப்படி பேசுவான்? பொறுக்கி வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னே என்ன நல்லா வந்து ஆள் இதாக இருக்க, கொடு அப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இதாக பேசுவான் இல்லையா, அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈவி கேஸ் தான் பேசுகிறா. அப்போ இதுக்கு பேர் என்ன? சீமானை வந்து பொறுக்கி பரதேசி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த ஈவி கேஸு. ஒரு பெண் மேயரை வந்து பார்த்தோன்னே என்னம்மா நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் பரவாயில்ல, என்ன சார் தான் நேற்றைக்கு கூட இன்றைக்கி நல்லா அழகாக இருக்கியே, நல்லா கலராக இருக்கியே, நல்லா வந்து ஜொலிக்கிறியே அப்படின்னு சொல்லி யார் கேட்பா? நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவன் தான் கேட்பான். அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரெண்டுமே சமீபத்தில் தான், இந்த மாதிரி திமுக ஆட்சி நடக்குதுங்க, அதை நான் வந்து காமராஜர் ஆட்சி தான் சொல்லுவேன், அப்படி திமுக ஆட்சி வரல அப்படின்னா ஒரு வேளை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வந்துட்டாங்கன்னா போச்சு அப்படின்னு சொன்னவர். அது இல்லாமல் பரதேசி சீமான் வந்துட்டாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசுகிறாரு. ஆனால் சீமானை பார்த்து வந்து இந்த ஈவிகே இளங்கோவனுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க சித்தப்பா இருக்கார் இல்லையா, அதாங்க ஈவேரா ராமசாமி பெரியார்னு சொல்லுவாங்களே, அவர் வந்து தமிழர்களை வந்து கொச்சையாக பேசுவார். தமிழ் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழி, அதில் என்ன இருக்குது தமிழில், ஒன்றும் இல்லை, படிக்கலாமேங்கிறான் அப்படின்னு சொல்லி எள்ளி நகையாடுவார். தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க பூரா வந்து பிறமொழியாளர்கள் தான், ஆனால் தமிழ்நாட்டை உட்காந்து கொச்சையாக பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஈவிகே இளங்கோவனுக்கு சீமானை பார்த்தா பயம் வந்துக்குச்சு. அந்த பயத்தில் தான் என்ன பண்ணுறாரு, அப்படி வந்து அவங்கள கேவலமாக பேசிட்டா நாங்கள் வந்து பயமே இல்லை, அவரை பார்த்து நம்மளுக்கு வந்து பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பீத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசினார். ராஜாவா இளையராஜாவா, அவர் எப்படி இளையராஜான்னு பேர் வைக்கலாம், அவர் வந்து கிழவனாயிட்டாரு, இன்னும் அவர் வந்து இதாக இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் சாதியை குறித்து வந்து இளையராஜா அவர்களை சாதியை குறித்து வந்து அவர் வந்து இப்படி மோளம் வந்து வாசிக்கிட்டு இருப்பார், அந்த சாதியை கொட்டு சாதியை சேர்ந்தவர் அப்படி இப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் பேசினவர் தான் அந்த சாதி வெறி. அது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த குரூப்புக்கு வந்து இருக்கும், ஈவேரா குரூப்புக்கு. ஏன்னா இந்த ஈவிகேஎஸ் ஈவேரா இவங்க எல்லாருமே வந்து இந்த பிறமொழியாளர்கள்னால தமிழர்களை வந்து எப்படி இந்த மாதிரி கேவலமாக எள்ளி நகையாடிட்டோம்னா நம்ம பெரிய ஆள், நம்ம பெரிய வந்து பருப்புகள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ கேவலமாக வந்து பேசுகிறாரு. அண்ணன் சீமானை வந்து பொறுக்கி பரதேசி அப்படிங்கிற அளவுக்கு பேரை குறிப்பிட்டே அப்போனா என்னென்னா பயம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவருக்கு வந்து உங்களுடைய கண்டனங்களை வந்து தெரிவிங்க, நானும் என்னுடைய கண்டனங்களை வந்து இந்த இதில் வந்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.